ராஜேஸ்வரி மேடம், லேப்டாப் கொடுக்கறது அப்படிங்கிறது பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கல்லூரி முடித்து 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாக்குரிமை அப்போ வரக்கூடிய நேரம் அதை அடிப்படையாக வைத்து வாக்குக்காக தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதியில அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப அதுக்கான ஒரு தகுதிகளை கொண்டு வந்து அந்த தகுதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய முரண் இருக்கு, முழுக்க முழுக்க தேர்தலுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, முதல்ல அப்படி கிடையாது. முதல்ல ஒரு பெண்ணை வந்து கொண்டாடும் பொழுது நம்ம அதை வரவேற்கணும். ஏன்னா பெண்கள் கொண்டாடப்படுறது ரொம்ப முக்கியமா படுது. அது அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும். எப்படி ஒரு சாதி ரீதியிலாக இப்ப ஒரு மேலாளர் இருந்தாரு, ஒரு பியூன் இருக்காரு அப்படின்னா அந்த பியூன் ஒரு உயர்ந்த சாதியினரா அவரே கருதிக்கிட்டாருன்னா, ஒரு மேலாளர் இருக்காரு, அவருக்கு கூட அந்த பியூன் மரியாதை கொடுக்காத ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ, இப்ப வரைக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு ஒரு மேலதிகாரியா இருந்தா கூட ஒரு ஆண் இவ சொல்றதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில அரங்கம் நிறைந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து பெண்கள் முழுதா இருந்து அதை பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் அங்க ஏறி பேசக்கூடிய ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மேடையில ஏறி ஒரு ஊக்கம் கொடுக்கறது வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த விதத்துல உத்வேகத்தை ஏற்படுத்தும், அது மத்த பெண்களை எந்த அளவுக்கு மேல கொண்டு வரும் அப்படிங்கிறது முதல் விஷயம். இதை ஏன் இன்வெஸ்ட்மெண்டா நீங்க யாருமே பார்க்க மாட்டீங்க? எல்லா கட்சியுமே ஏன் இதை இன்வெஸ்ட்மெண்டா பார்க்க மாட்டேங்குது? இந்த ஒரு மகளிர் உரிமை தொகையை, இந்த மகளிர் உரிமை தொகையை நாங்க 505 வாக்குறுதிகள்ல கொடுக்கல. ஆனா வாய் வார்த்தையாக தான் சொல்லப்பட்டது. வாய் வார்த்தையாக சொல்லப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீண்ட காலமா ஒவ்வொரு டேர்ம்ல நம்ம இதை பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் சொல்லப்பட்டது எல்லா பெண்களுக்கும் அப்படின்னு. அத வாய் வார்த்தையா சொல்லப்பட்டு அதன் பிறகு நம்ம இந்த கஜானா இருக்குல்ல சார், அதிமுக 10 வருஷம் ஆண்ட அந்த கஜானா ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு லெட்டர் இருந்து என்னன்னா, ஐ எம் சாரி யூ லாஸ்ட் ஆல் த மணின்னு. ஒண்ணுமே இல்ல, அந்த அளவுக்கு வறண்டி சொரண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டது அதிமுக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அரசுல இருந்து வேலையிலிருந்து அந்த விடுவிப்பு அடைகிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு 2 வயதை அதிகரித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விஆர்எஸ் அமௌண்ட்டையோ அல்லது அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆற அமௌண்ட்டையோ கொடுக்கக்கூடிய அளவிற்கு வயதை இன்க்ரீஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய கஜானாவின் நிலைமை அவ்வளவு மோசமாக இருந்தது. அத தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற்றி பல தொழிற்சாலைகளை உருவாக்கி நம்ம இதை உருவாக்கி இருக்கோம். மேலும் இந்த ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் மகளிர் விடியல் பயணமும் மகளிர் உரிமை தொகையும். இப்ப ஒரு விடியற் பயணம் இருக்கு, இது யாருக்கானது? இதை வச்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. லிப்ஸ்டிக் பஸ் எல்லாம் ஓட்டினாரு, அப்ப பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா நடத்துறீங்கன்னு நம்ம பேச முடியுமா? இல்ல, இது யாருக்கானதுன்னா ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அங்க போய் ஒரு பூ வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், மீன் வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், சிறு வணிகம் செய்யக்கூடிய பெண்களா இருக்கட்டும். இப்படி இந்த மகளிர் உரிமை தொகையும் மேலும் இந்த மகளிர் விடியற் பயணமும் அதிகமா உதவுனது நீங்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் தான். ஒரு டேட்டா சொல்லுது சார், வீட்டு பொருட்கள் திட்டத்தை பத்தி அவங்க எதுவும் சொல்லல. அது இந்த 1000 ரூபாய்ங்கிறது அது பயனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க விமர்சிக்கலாம். அவங்க சொல்றது என்னன்னா, தேர்தல் நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் சொன்னீங்க, ஆனா இப்ப மட்டும் படிப்படியாக அதை தகுதி ஒண்ணு நிர்ணயிச்சு அந்த தகுதியின் அடிப்படையில் கொடுக்குறீங்களே அப்படின்றாங்க. 2வது 26 மாதங்கள் கொடுக்கல, 26 மாதங்கள் கொடுக்காம இப்போ தேர்தல் நெருக்கத்துல அது நீங்க கொண்டு வரீங்க, முழுக்க முழுக்க அது வாக்குக்காக அப்படின்னு சொல்றாங்க. நெருக்கத்துல எல்லாம் கிடையாது சார். உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற ஒரு அமைப்பை அமைச்சு அதை கிட்டத்தட்ட நாங்க 2021 லாஸ்ட்ல இருந்து 2022 23 அங்கங்க கிராமப்புறங்கள்ல முகாம் நடத்தி யார் யாருக்கு தேவை சார், இதனுடைய தேவை அறிந்ததா ரொம்ப விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கு. அதாவது ரொம்ப விளிம்பு நிலையில இருக்க மக்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படிதானே சார் முழு ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாம் முடியும். அவங்க அதாவது நம்மளுடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு செல்போன் எப்படி இருக்கும்னா அதுல நம்ம போன் மட்டும் தான் பேச முடியும். இப்ப செல்போன் அப்படி இல்ல சார். செல்போனே ஒரு லேப்டாப் மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு 12வது வகுப்பு கூகுளா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு தற்பொழுது டெக்னாலஜி வளர்ந்து இருக்குதுங்கிறத கொஞ்சமாவது மைண்ட்ல வைக்கணும்.
புரியுதுங்களா? அதன் பிறகு இவங்க கல்லூரி காலகட்டத்துல அவங்க படிச்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இல்ல அது மூலியமா அவங்க கத்துக்க வேண்டிய ஒரு கேட் கோர்ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் இங்க லேப்டாப் தேவைப்படுது. அப்ப ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்காக உங்களுக்கு வேணும்னா யாருக்கு தேவைப்படும்? 2வது அல்லது 3வது இயர்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். மேலும் அவங்க வந்து ஒரு சிவி ரெடி பண்ணணும்னாலோ இல்ல எங்கேயாவது ஒரு அனுப்பணும் அப்படின்னாலோ அந்த லேப்டாப் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த சிவி அனுப்பி மத்தவங்களுக்கு பயன்படுத்தி வரலாம். இதனுடைய இப்படித்தானே இது பயன்படும். இப்ப 12வது மாணவர்களுக்கு நம்ம போன் எல்லாத்தையும் படிக்கும் பொழுது இதுலயே படிக்கிற அளவுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு மொபைல்லே வந்துரும் பொழுது எங்க தேவை அதிகமாக இருக்கிறது என்றுதான் பார்த்து கொடுக்க முடியுமே தவிர நாங்க வந்து 2 நாள்ல வச்சுக்கிட்டு போய் வந்து கோயிலுக்கு போறோம் டூர் போய் ஓட்டுவாங்கல. அதே போல தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு 10,000 ரூபாய் 15,000 ரூபான்னு போட்டு நாங்க ஓட்டுவாங்கல்ல. 15 லட்சம் நாங்க உங்க அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொல்லி நாங்க ஓட்டுவாங்கல்ல சார். விளிம்பு நிலை மக்களுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதிலிருந்து மக்கள் அதாவது ஏன் எனக்கு ஒரு என்ன தோழிகிட்ட ஒரு கேள்வினா இது ஏன் இன்வெஸ்ட்மெண்டா பார்க்க மாட்டீங்க? கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட விளிம்பு நிலை மக்கள் பொருளாதாரத்துல மேல வராங்கல்ல சார். அது அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் தானே. அது யாருக்கு முதல்ல போய் சேரணும்னு இருக்குல்ல சார். படிநிலை அவங்க மட்டும் இந்த படிநிலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல. அது போல முதல்ல விளிம்பு நிலை மக்கள் அவங்களுக்கு தான் அந்த பொருளாதார சுதந்திரம் தேவை. அவங்களதான் ஃபர்ஸ்ட் முன்னாடி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல வர முடியுமே தவிர எல்லாருக்கும்னா எல்லாரும் வேணும்பாங்க. அந்த இடத்துல விளிம்பு நிலை மக்களுக்கு அது கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி சரிங்க சார். ஓகே ஓகே மேடம். ஒரே ஒரு விஷயம் தான் சகோதரி வந்து பேசும்போது தொடங்கும் போதே சொன்னாங்க பெண்களை மதிக்கிறது இல்ல, பெண்கள் மேல் பொசிஷன்ல. கண்டிப்பான உண்மை. திமுக ஆட்சியிலையும் சரி திமுக காலகட்டத்திலையும் பெண்களை மதிக்கிறது இல்ல. அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி பெண்களை கொடுத்துருவாங்க போல இருக்கு. சிவி சண்முகம் என்ன சொன்னதுக்கு என்ன பதில் இருக்கு? போறீங்களா 1000 ரூபாய் வருதான்னு கதிரானந்த் அவர்கள் கேட்டாருல்ல, அது இழிவு பண்றது இல்லையா? அவர்கள் வீட்டு பெண்களை பார்த்து நாம கேட்க முடியுமா? பெண்கள் சுதந்திரமா வெளியில போக முடியல. இன்னைக்கு எத்தனை பாலியல் ராமன் சார் கண்டிப்பா முடியாது.